நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்ப வந்து அவன் தமிழ்ல திருக்குறள்ல சொல்லுவாங்கல்ல, பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும். அவன் ஒண்ணு பண்ணானா ஏன் என்னால பண்ண முடியாது? பிறப்பு எல்லா உயிருக்கும் எல்லாத்துக்கும் சமம் தானே. எல்லாருக்கும் ஒரே அளவு மூலதாங்க இருக்கு. அதான் அவன் ஒண்ணு பண்ணானா என்னால ஏன் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை ஒதுக்குறீங்க? அது அவனுக்கு உள்ளதே, இது எனக்கு உள்ளதுன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி ஒதுக்குறீங்க? அவனா என்னாலையும் பண்ண முடியும். அந்த ஒரு எபிலிட்டியை வந்து நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோம். ஏன் காப்பி நிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியும் அப்படிலாம் இல்ல. அது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்ங்கிறதுதான் ஒரு விஷயம். அதாங்க, நீங்க அதுல இருந்து விஷயங்களை எடுத்துக்கதாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நருட்டோல ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அதுல இருந்து சில இதெல்லாம் இருக்கு. இப்ப ஒரு பாட்டு எழுதுனாருன்னா திருப்பி அந்த பாட்டு நீங்க எழுதுங்க. திரும்ப திரும்ப எழுதும் போது உங்களுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு உருவாகும். பாட்டுக்குன்னு சொல்ல நான் எல்லாத்துலயும் சொல்ல, எல்லா விஷயத்திலயும். ஏன்னா அந்த பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் போது எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கிறது தான். அதுல நம்ம முயற்சி பண்ணி திரும்ப திரும்ப பண்ணும் போதுதான் நம்மளுக்கான ஒரு இது வரும். கண்டிப்பா. அப்புறமேட்டு ஒரு